சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 19. பல்லவ இளவரசன் பெண் மெதுவாக கண்களைத் திறந்தான். அம்பிகையை பார்த்தான். ஆச்சாரியாவையும் பார்த்தான். அம்பிகையின் பொன்மேனிக்கு ஆச்சாரியா மிக அழகாக புஷ்பாலங்காரம் செய்திருந்தார். ஆச்சாரியா கண்களை மூடிக்கொண்டு அம்பிகையைப் போலவே பத்மாசனம் போட்டு அம்பிகைக்கு வலதுபுறத்தில் அமர்ந்திருந்தார். ஆச்சாரியாரின் உதடுகள் ஓம் ஹௌம் தும் க்ரீம் ஹ்ரீம் என்று ஒலி எழுப்பின. ராஜமோகினியும் குனிதத்தலை நிமிராமல் இதே ஒலி எழுப்பினாள். நீண்ட நேரத்துக்குப் பிறகு ஆச்சாரியார் ராஜமோகினியை பார்த்து, தேவி, நீ நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டிருந்தது இன்று பூர்த்தியாகப் போகிறது என்றார். ரங்கப்பதாக்காவின் தலை நிமிர்ந்தது. பாக்கியம் சுவாமி என்றாள். சுமார் 2.5 மணி நேரமாக பூஜை செய்து முடித்தார் ஆச்சாரியார். பின் ராஜமோகினியிடம் படிமகளே என்றார். ராஜசிம்மனையும் மற்ற சிலர்களும் உட்காரச் சொன்னார். ராஜமோகினி சுவடியில் உள்ளதை படிக்கத் துவங்கினாள். எல்லோரும் தலைவணங்குங்கள். முதல் ஸ்லோகம் சரஸ்வதி ஸ்தோத்திரம் என்றார் ஆச்சாரியார். 87வது ஸ்லோகம் படிக்கும் முன் தயங்கினாள். ஏன் தயக்கம்? படி மேலே. ஆண் பிள்ளைகள் முன்பு எப்படி படிப்பேன்? இந்த அறைக்கு வெளியில்தான் ஆண் பிள்ளைகள். அம்பிகைக்கு முன்னால் எல்லோரும் பெண் பிள்ளைகள்தான். இங்கு நாணத்துக்கோ மற்ற உணர்ச்சிகளுக்கோ இடமில்லை. காவியம் அம்பிகையின் திருவடிகளில் சமர்ப்பிக்கப்படுகிறது. என்னால் முடியவில்லை ஆச்சாரியாரே. முட்டாள்களைப் போல பேசாதே. காவிய கர்த்தாக்கள் காமுகர்கள் அல்ல. ஆண் பெண் உறவை பற்றிய கவிதை இது. மகரிஷிகளின் சிருஷ்டிகள், காளிதாசன் போன்ற மகா கவிகளின் சிருஷ்டிகள் இப்படித்தான் இருக்கும். அனுமன் ராவண கிருகத்தில் பார்த்த அழகிகளை பற்றி எழுதிய மகரிஷிக்கு காம விகாரமா? படி என்று கண்டிப்பாக கூறினார். அதற்கு மேல் ஏதும் சொல்ல முடியாமல் மெல்ல படித்தாள் ராஜமோகினி. அழகி யௌவன ஸ்திரீயின் மார்பு இரண்டும் விம்மியும் விரிந்தும் சென்றன. 2 புறங்களிலும் 2 கைகளாகிய கொடிகள் அணை போடாதிருந்தால் என்று மெதுவாக படித்து முடித்தாள். தேவி, இந்த கவிதைக்கு என்ன சொல்கிறாய்? கவிகள் காலத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் எழுதுவதெல்லாம் சத்தியம், ரசம். புரிந்துகொள். அல்ப புத்திகளை கொண்டு தப்பாக எடைப்படாதே. எல்லோரும் நமஸ்கரித்தனர். ஆச்சாரியாரும் நமஸ்கரித்தார். அறைக்குள் புதிதாக வந்து பயபக்தியுடன் நமஸ்கரித்த அந்த புதியவரை ராஜசிம்மனுக்கு அறிமுகப்படுத்தினார். ராஜசிம்மா, இவர்தான் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர். நீங்கள் சாம்ராஜ்யத்தை இழப்பதற்கு காரணம் இவர்தான் என்றார். பல்லவ இளவரசன் வேகமாக வெளியேறினான். தானிருந்த அறைக்கு வந்து தீர்க்கமான யோசனையில் இறங்கினான். ஆச்சாரியருடைய மாளிகையே தனக்கு சிறைக்கூடமாக அமையக்கூடும் என்று நினைக்கவில்லை. அங்கே எதிரி கங்க மன்னன் மகள் வசிப்பாள் என்றும் எதிர்பார்க்கவில்லை. ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் யார்? நாங்கள் சாம்ராஜ்யம் இழக்க இவர்தான் காரணம் என்றாரே, எதனால்? இப்படி அவன் யோசித்து கொண்டிருக்கும்போது சீடன் ஒருவன் வந்து ஆச்சாரியார் அழைத்து வரச் சொன்னதாகச் சொன்னான். சீடனை பின்தொடர்ந்தான். அறைக்குள் நுழைந்ததும் பிரமித்தான். ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் ஆச்சாரியாருக்கு சமமாக அமர்ந்திருந்தார். ஆச்சாரியார் இளவரசன் உட்கார எதிரே இருந்த ஆசனத்தை காட்டிவிட்டு அவன் அதில் அமர்ந்ததும், ராஜசிம்மா, ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டாய். இல்லை, கேள்விப்பட்டதில்லை. ராஜசிம்மா, விக்கிரமாதித்தன் பல்லவ நாட்டு போர் தொடுக்க திட்டம் வகுத்து கொடுத்தவரே இந்த ராமபுண்ணிய வல்லவர்தான். ராஜசிம்ம பல்லவன் ஏறெடுத்து பார்த்தான். எதற்காக போர் திட்டங்களை இவர் வகுக்க வேண்டும்? ஏனென்றால் இவர்தான் போர் மந்திரி. இதை கேட்டதும் ராஜசிம்மன் வியப்படைந்தான். இவரை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. அப்போது ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர், பல்லவ இளவரசனே, போருக்கும் ஆயுதங்களுக்கும் உடைக்கும் உள்ள சம்பந்தங்களை விட போருக்கும் தந்திரத்திற்கும் அதிக சம்பந்தம் உண்டு. போருக்கும் அமைதிக்கும் சம்பந்தம் உண்டு. அதனால்தான் போருக்கும் மந்திரியாக இருக்கிறேன், அமைதிக்கும் மந்திரியாக இருக்கிறேன் என்றார். ராஜசிம்மன் ஏறெடுத்து பார்த்தான். சுவாமி, போரும் அமைதியும் நேர் எதிரான அம்சங்களாயிற்றே. 2க்கும் நீங்கள் இப்பொறுப்பாளி என்கிறீர்களே, அது எப்படி சாத்தியமாகும்? இளவரசனே, உலகில் போர் முக்கியமல்ல, சுகம் முக்கியம். உன் பாட்டன் நரசிம்மன் புலிகேசி மீது போர் தொடுத்தான். வாதாபியை அழித்தான். அதற்கு பழிவாங்க புலிகேசி மகன் உன் தந்தை மீது போர் தொடுத்து காஞ்சிக்குள் நுழைந்திருக்கிறான். இந்த போரில் மனித சேதத்தை குறைப்பது, பொருள் நாசத்தை மட்டுப்படுத்துவது, மகளிர் மானத்தை காப்பது கண்ணியமானவர்களின் கடமை. அந்த கடமையை நான் மேற்கொண்டிருக்கிறேன். கங்க மன்னனை போர் ஏற்பாடுகளை செய்யச் சொல்லியிருக்கிறேன். எனக்கு போரை விட அமைதி முக்கியம் என்று சொன்னார் ஸ்ரீராம புண்ணிய வல்லவர். அவரை தலைவணங்கினான் இளவரசன்.